பாடம் 4 அன்றாட வாழ்வில் அறிவியல். நம்மைச் சுற்றி நிகழும் மாற்றங்கள். பொருள் ஒன்று ஒரு அமைப்பிலிருந்து மற்றொரு அமைப்பிற்கு மாறுவதையே மாற்றம் என்கிறோம். இரவு பகல், கோடைகாலம் குளிர்காலம், இது போன்ற பல மாற்றங்களை நம்மை சுற்றி நாம் காண்கிறோம். பொருள்களிலும் மாற்றங்களை நாம் காண்கிறோம். உன்னிலும் மாற்றத்தை நீ காணலாம். உன்னுடைய நகமும் முடியும் வளர்கின்றன. உனது உயரமும் எடையும் அதிகரிக்கின்றன. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு முற்றிலுமாக நீ மாற்றமடைந்துள்ளாய். மாற்றங்கள் அனைத்தையும் மீளக்கூடிய மாற்றங்கள் மற்றும் மீளா மாற்றங்கள் என இரு வகையாக பிரிக்கலாம். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களாவன மீளக்கூடிய மாற்றங்கள், மீளா மாற்றங்கள். முதலாவதாக மீளக்கூடிய மாற்றங்கள். மறுதலையாக நிகழக்கூடிய மாற்றங்கள் மீளக்கூடிய மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிறிதளவு நீரை உறைவிப்பானில் ஃப்ரீசர் வைக்கும்போது அது பனிக்கட்டியாக மாறுகிறது. அதை வெளியே எடுக்கும்போது மீண்டும் நீராக மாறிவிடுகிறது. இது மீளக்கூடிய மாற்றமாகும். மீளா மாற்றங்கள். மறுதலையாக நிகழாத மாற்றங்கள் மீளா மாற்றங்கள் எனப்படும். ஒரு காகித துண்டை எரிக்கும்பொழுது அது சாம்பலாக மாறிவிடுகிறது. அது மீண்டும் காகிதமாக மாற முடியும். இது மீளா மாற்றமாகும். உங்களுக்கு தெரியுமா? மீளா மாற்றங்கள் நிலையான மாற்றங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. வெப்பப்படுத்துதல், எரித்தல், கலத்தல் மற்றும் பொடியாக்குதல் ஆகியவை நிலையான மாற்றத்தை உண்டாக்குகின்றன. செயல்பாடு 1. மீள்தன்மை கொண்ட நீட்சி பட்டை ஒன்றை எலாஸ்டிக் பேண்ட் முடிந்த அளவு இழுக்கவும். பிறகு அதனை விட்டுவிடவும். நீ என்ன உற்று நோக்குகிறாய்? அதனை பல துண்டுகளாக நறுக்கவும். இப்போது அந்த பட்டையை மீண்டும் திரும்ப பெற முடியுமா? செயல்பாடு 2. ஒரு பலூனை எடுத்துக்கொண்டு அதனுள் காற்றை நிரப்பவும். அதன் வடிவம் மற்றும் உருவ அளவு மாறுவதை நீ காண முடியும். இப்பொழுது பலூனில் உள்ள காற்றை வெளியேற்று. நீ என்ன உற்று நோக்குகிறாய்? இப்பொழுது அதன் முழு அளவிற்கு காற்றை ஊதி ஒரு ஊசியை கொண்டு அதனை குத்தவும். அது உடைந்து விடுகிறது. அந்த பலூனை மீண்டும் பெற முடியுமா? இந்த செயல்பாடுகளிலிருந்து மீளக்கூடிய மற்றும் மீளா மாற்றங்களுக்கிடையே ஒரு சில வேறுபாடுகளை காண முடியும்.
மீளக்கூடிய மற்றும் மீளா மாற்றங்களிடையே உள்ள வேறுபாடுகள் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. மீளக்கூடிய மாற்றங்கள். ஒரு பொருள் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியும். மீளா மாற்றங்கள். ஒரு பொருள் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. மீளக்கூடிய மாற்றங்கள். பொருளின் வேதி பண்புகள் மாற்றமடைவதில்லை. மீளா மாற்றங்களில் பொருளின் வேதி பண்புகள் மாற்றமடைகின்றன. மீளக்கூடிய மாற்றங்கள். பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் மீளக்கூடியவை. மீளா மாற்றங்கள். அனைத்து வேதியியல் மாற்றங்களும் மீளாதவை. செயல்பாடு 3. கீழ்காணும் பொதுவான மாற்றங்களுள் எவை மீளக்கூடியவை என்று நீ நினைக்கிறாய்? மாற்றங்கள். அவித்த முட்டையாக மாறிய முட்டை. இது மீளக்கூடிய மாற்றமா மீளாத மாற்றமா? அடுத்ததாக நீராக மாறிய பனிக்கட்டி துண்டு. அடுத்தது இட்லியாக மாறிய மாவு. அடுத்தது தயிராக மாறிய பால். அடுத்தது மாவாக மாறிய தானியம். அடுத்தது மலராக மாறிய மொட்டு. அடுத்தது எரிவாயுவாக மாறிய சாணம். மூன்று. சுற்றுப்புறத்தில் வெளியேற்றப்படும் கழிவுகள். ஒரு முறை பயன்படுத்திய பிறகு கைவிடப்படக்கூடிய பொருள்களே கழிவுப் பொருள்கள் எனப்படும். இவை மதிப்பற்றவையாகவும் பழுதுள்ளவையாகவும் பயனற்றவையாகவும் உள்ளன. இவை தேவையற்றவையாகவும் விரும்பப்படாதவையாகவும் உள்ளன. கழிவுகள். வீட்டுக் கழிவுகள், பள்ளிக் கழிவுகள். 1. வீட்டுக் கழிவுகள். வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் வீட்டுக் கழிவுகள் எனப்படும். வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளுள் குப்பை மற்றும் கூளங்கள், அதாவது பாட்டில்கள், குவளைகள், துணிகள், மக்கிய பொருள்கள், கழிக்கப்பட்ட பொருள்கள், பொட்டலங்கள், செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் மற்றும் கட்டப்பட்ட பொருள்கள் ஆகியவை அடங்கும். வீட்டுக் கழிவுகள் பின்வருமாறு
வகைப்படுத்தப்படுகின்றன. உயிரியல் கழிவுகள். சமையலறை கழிவுகள், காய்கறிகள், மலர்கள், இலைகள், பழங்கள். நச்சுக் கழிவுகள். பழைய மருந்துகள், வண்ணங்கள், வேதிப்பொருள்கள், பல்புகள், தெளிக்கும் குவளைகள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி கலன்கள், மின்கலன்கள், காலணிகளுக்கான பாலிஷ்கள். மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள். காகிதம், கண்ணாடி, உலோகங்கள், நெகிழிகள். திண்மக் கழிவுகள். இரத்தக்கரை மற்றும் பிற உடல் திரவங்கள் படிந்த துணிகள். மின்னணு கழிவுகள். கணினி பாகங்கள், மின்னணு சாதனங்கள், அலைபேசி பாகங்கள், CFI பல்புகள். உங்களுக்கு தெரியுமா, 40 மில்லியன் டன் மின்னணு கழிவுகள் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் வெளியிடப்படுகின்றன. நச்சுக் கழிவுகளுள் 70% மின்னணு கழிவுகள் உள்ளன. மின்னணு கழிவுகள் நூற்றுக்கணக்கான பொருள்களை கொண்டுள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை நச்சுப் பொருள்களாகும். செயல்பாடு 4. உன் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளை குப்பைத் தொட்டியில் போடும் முன் சேகரிக்கவும். அவற்றை 2 பிரிவாக பிரிக்கவும். பிரிவு 1. காய்கறி மற்றும் பழத்தோல், முட்டை ஓடு, வீணான உணவு, தேயிலை தூள், செய்தித்தாள், உலர்ந்த இலைகள் மற்றும் காகிதப் பைகள் போன்ற சமையலறையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள். பிரிவு 2. துணித்துண்டுகள், நெகிழிப்பைகள், உடைந்த கண்ணாடி, அலுமினிய உறைகள், ஆணிகள், பழைய காலணிகள் மற்றும் உடைந்த பொம்மைகள். இவற்றை எவ்வாறு முறையாக வெளியேற்றுவது என்பதைக் கண்டறி. 2. பள்ளிக் கழிவுகள். நீங்கள் உங்கள் வகுப்பறையில்
பல்வேறு கழிவுகளை போடுகிறீர்கள் மற்றும் பள்ளி வளாகத்தில் பல்வேறு பொருள்களை வீசி எறிகிறீர்கள். அவற்றை சேகரித்து முறையாக அகற்றாவிட்டால் நீங்கள் இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் அசுத்தமடைகிறது. காகிதங்கள், பேனா மற்றும் அதன் பாகங்கள், பிளேடுகள், சாக்லேட் உறைகள் மற்றும் நெகிழி பொருள்கள் பள்ளி வளாகத்தில் காணப்படுகின்றன. பள்ளி வளாகத்தில் மிகவும் அதிக அளவு காணப்படும் கழிவுப் பொருள் உணவு கழிவு ஆகும். உணவுப் பொருள்கள் வீணடிக்கப்படுவதோடு எங்கும் வாரி இறைக்கப்படுகின்றன. இதனால் உங்களது சுற்றுப்புறம் அசுத்தமடைகிறது. பள்ளிகளில் வெளியேற்றப்படும் கழிவுகளுள் 23.9% கழிவுகள் உணவு கழிவுகள் என்றும் 23.5% கழிவுகள் மறுசுழற்சி செய்யக்கூடிய காகித அட்டை, வெள்ளை காகிதங்கள் மற்றும் பிற காகிதங்கள் அடங்கும் என்றும் ஒரு கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. உங்களுக்கு தெரியுமா? நமது மாநில தலைநகரான சென்னையில் உள்ள ஒவ்வொரு நபரும் 700 கிராம் கழிவுப் பொருள்களை ஒவ்வொரு நாளும் வெளியேற்றுகின்றனர். நம் நாட்டிலேயே இதுவே மிக அதிகமாகும். மூன்று, கழிவை முறையாக அகற்றுவதன் அவசியம். நம்மை சுற்றி எங்கும் கழிவுகள் காணப்படுகின்ற நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டுமென நீங்கள் நினைக்கிறீர்கள்? நமக்கு முறையான கழிவு மேலாண்மை அமைப்பு தேவைப்படுகிறது. கீழ்கண்ட காரணங்களுக்காக கழிவு மேலாண்மை அவசியமானதாகும். மாசுபாட்டை தடுக்க. நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு மற்றும் நில மாசுபாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம். இயற்கை வளங்களை பாதுகாக்க. காடுகள், கனிமங்கள் மற்றும் நீர் ஆகிய சுற்றுப்புற ஆதாரங்களை பாதுகாக்க முறையான கழிவு நீக்கம் அவசியமாகும். நோய் பரவுவதை கட்டுப்படுத்துதல். தொற்று நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும். பிற தேவைகளுக்காக மறுசுழற்சி செய்தல். கழிவுகளை மறுசுழற்சி செய்து நமக்கு தேவையான பிற பொருள்களை பெற முடியும். நான்கு, கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகள். மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சிறந்த இடம் நமது வீடே. கழிவுகளை எவ்வாறு குறைப்பது, மீண்டும் பயன்படுத்துவது மற்றும் மறுசுழற்சி செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வீடுகள் மற்றும் பள்ளி சுற்றுப்புறத்திலுள்ள கழிவுகளை குறைப்பதற்கு கீழ்காணும் நடைமுறைகள் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய பைகள் மற்றும் கலன்களை பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருள்களை தவிர்த்து நீண்டகாலம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை உபயோகிக்க வேண்டும்.
உங்கள் கழிவுகளை எங்கும் வீசி எறியாதீர்கள். அவற்றை குப்பை தொட்டியில் சேகரித்து முறையாக அகற்ற வேண்டும். மக்கும் கழிவுகள் மற்றும் மக்கா கழிவுகள் என கழிவுகளை பிரித்து கழிவுகளை சேகரிக்கும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி நபர்களிடம் அவற்றை ஒப்படைக்க வேண்டும். உணவை வீணாக்காதீர்கள். பள்ளிகளில் வெளியேற்றப்படும் உணவு கழிவுகளை சேகரித்து கால்நடைகளுக்கு உணவாக வழங்கலாம். உயிரியல் கழிவுகளை உரங்களாக மாற்றலாம்.